ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் எக்ஸாம்ஸ் மந்தில் பயங்கர பிஸியாக எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஆண்டவர் உதவி செய்வார். சம்டைம்ஸ் ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் ஆண்டவர் உதவி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறோம். ஆண்டவரே தூதர் அனுப்பி என் கைப்பிடிச்சி எழுதுங்க ஆண்டவரே அப்படிலாம் ஜோம் பண்ணுறோம். பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நீங்கள் எஃபர்ட் போடாமல் அங்கே ஒன்றும் நடக்காது. அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஏசப்பா அவருடைய வேலையை அவர் கண்டிப்பாக செய்வார். ஆகவே ஹாவ் அ வெரி பிளஸட் டைம். நல்லா படிங்க, பயப்படாமல் எழுதுங்க. ஏசப்பா அவங்க எல்லோரும் கூட இருந்து நல்ல ரிசல்ட்ஸ் தர்றதுக்கு உதவி செய்வார். அதெல்லாம் தாண்டி இந்த மார்ச் மாதம் என்பது மந்த் ஆஃப் ப்ரேயரில் நிறைய சபைகளில் ஒரு பக்கம் லென்டேஸ் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நம்முடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரமதான் ஃபாஸ்டிங்கு. ஸோ காமனான ஒரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது ப்ரேயர். ஜெபம் என்பது மிக அழகான ஒரு உறவு ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் அநேக நேரம் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்டே தான் இருந்தார். அவருக்கு ஜெபம் அவசியமானதாக தேவைப்பட வேண்டிய காரியம் இல்லை. ஆனால் நமக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் மேலே என்னிலும் மேலான ஒரு பரம தகப்பன், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அனாதைகள் அல்ல, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், பிதாவானவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நாட்களிலும் தம் பிதாவினிடத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். நம்ம நிறைய இடத்துல அதை பார்க்க முடியும். சீஷர்களோடு இருக்கையில் அவர் ஜெபத்தை பற்றி அதிக நேரம் பேசுகிறாரு. இன்ஃபேக்ட் சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அவர் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறார். ஆகவே ஜீசஸ் was a man of prayer when he lived in this earth. அப்போ ஜெபம் அது எவ்வளோ அழகான ஒரு உறவு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது பிதாவினிடம் எப்போதும் ஒரு உறவு, ஒரு 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 ரிலேஷன்ஷிப் உடையவராக காணப்பட்டார். நமக்கு தான் சொல்லிக் கொடுத்தார். அப்போது ஜெபம் என்பது இட் இஸ் நாட் அ டியூட்டி பட் ரிலேஷன்ஷிப் வித் காட். இட் இஸ் a ladder that connects you and heaven. உங்களையும் பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு ஏணி தான் இந்த ஜெபம். அப்போது இந்த மாதம் பாருங்கள், நிறைய சபைகள் நிறைய இடங்களில் ஒரு ப்ரேயர் மந்தாக போயிட்டுருக்கு இல்லை. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் ஃபாஸ்டிங், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் லென்த் டேஸு அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது பாருங்கள், இந்த விண்ணப்பம் என்பது எவ்வளோ அழகான ஒரு காரியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா டெய்லி? இந்த செய்தியை பேசும்போது ஆவியானவர் என் கூடயே தான் பேசுகிறார். சம்டைம்ஸ் நம்ம ஜெபிக்க முடியல, சம்டைம்ஸ் நம்ம நிறைய பிஸி ஆகிடுறோம், நமக்கு நிறைய வேலை வந்துடுது, நமக்கு ஜெபம் பண்ண மறந்துவிடுறோம் இல்லை. நம்ம எல்லாரும் பலவீனம் உள்ளவர்கள் தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போமே, ஆண்டவரே நான் தினந்தோறும் உம்மோடு பேசுவதற்கு இந்த உறவில் நான் நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாங்க. எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? இந்த உறவில் உம்மோடு நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன உறவு? இந்த ஜெபம் என்கிற உறவில் உம்மோடு பாருங்கள். அதான் நான் சொன்னேன், ஜெபம் என்பது ஏதோ சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் பேசுகிறது, ஒரு மணி நேரம் இல்லைங்க. whenever you sit to pray, whenever நீங்கள் ஜெபம் பண்ண உட்காரும் போது you have a direct contact to the heaven itself. உங்களையும் பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு உறவு தான் ஜெபம். பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காரியம் இது. ஆனால் நிறைய நேரத்தில் இந்த மகிமையை நம்ம தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் பிசாசு பாருங்கள் நம்மளை பிஸியாக்கி வச்சிடுறான். பிசாசு நம்மளை ரொம்ப பிஸியாக்கி, வேலை முக்கியம்தான், குடும்பம் முக்கியம்தான், நமக்கு எல்லாமே பணம் முக்கியம்தான். ஆனால் பாருங்கள் இதெல்லாம் கொடுத்து நம்மளை அப்ரோச் பண்ணி அந்த உறவுக்குள்ளேயே நம்ம வரவிடாதபடி நம்மளை மாற்றி விட்டான். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம், ஆவியானவரே இந்த உறவில் நான் நிலைத்து இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. many times we fight hard.
இது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருக்குது. நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாருக்குள்ளேயும் ஆசை கன்சிஸ்டண்ட்டாக ஜெபம் பண்ண. ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது நம்ம அப்படி தான் முடிவு பண்ணுறோம். இந்த மாதம் முழுவதும் நான் ஜெப ஆவியால் நிரம்பப்படணும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நான் ஜெபிக்க அதிக நேரம் கொடுங்க ஆண்டவரே, மற்ற எல்லா காரியத்துலேருந்து டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து என்னை விலை காத்து. பட் அகெயின் அண்ட் அகெயின் we fall. ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கிட்டு அதே சைக்கிளில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்ம தோற்று போயிட்டு தாங்க இருக்கிறோம். இன்றைக்கி பரிசுத்தாவியன்கிட்ட கேட்க போகிறோம். பரிசுத்தாவியானவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே என்னால் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஜெபிக்க முடியல ஆண்டவர். ஆனால் எனக்குள்ள ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். நான் கன்சிஸ்டண்ட்டாக ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. ஏதோ இந்த 40 நாள் மாத்திரம் இல்லை, ஏதோ இந்த மந்த் ஆஃப் ப்ரேயர் மட்டும் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் யூ ஹேட் an ultimate beautiful relationship with the Father each for every 24/7. அப்படிப்பட்ட ஒரு உறவு வந்து எனக்கும் உங்களுக்கும் தாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். when you desire, when you have that heart, நம்ம சில நேரத்தில் வாஞ்சிக்க மாட்டோம். நிறைய நேரத்தில் வந்து மற்ற நேரத்துக்கு அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப வருத்தத்தோடு தான் வந்து அதை பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். பட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஆண்டவர் கொடுக்குறோமான்றது ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய கேள்வி. குடும்பத்துக்கு அதிக நேரம் யூஸ் பண்ணுறோம். கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு வந்து வேலை முக்கியம், சேல்ரி வாங்கிறதுக்கு வேலை செய்யணும், எல்லாமே முக்கியம் தாங்க. பட் பிசாசு ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டுருக்குறான், நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்மளை வந்து நம்ம வந்து எங்கே பிஸியாக இருக்க வேண்டிய ஆள்லாம் ஆண்டவரோடு பிஸியாக இருக்க வேண்டிய ஆள். அதுக்காக நம்ம வந்து ரூம் போயிட்டு நீங்கள் 24 மணி நேரம் நீங்கள் ஜபத்தில் இருங்க நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது சரியாக பொருந்தணும். ஜபம் வந்து ஒரு உணவு மாதிரி. It is something when you go and sit and pray, you are opening a realm. அது வந்து நேராக it is connecting you to the heaven. அப்போது பாருங்கள், பிசாசுக்கு அது நல்லா தெரிஞ்சனால தான் உங்களை அங்கே உட்கார விட மாட்டேங்கிறான். அங்கே உட்காரும் போது இல்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸு, அங்கே உட்கார விட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், வேலை, மினிஸ்ட்ரி ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்குது சில நேரத்தில். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட தீர்மானம், ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட மன்னிங்க, என்னை ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்கிறேன், நான் ரிப்பென்டன்ஸுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ரிப்பென்டன்ஸ்னால் நாட் ஜஸ்ட் பீங் சாரி ஃபார் வாட் வி டிட். ஜபம் இன்மை ஒரு பலவீனம் அல்ல. ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாவம். நம்ம பெருசாக பாவம் பண்ணி ஆண்டவர் அப்படின்லாம் இல்லை, ஜபிக்கலனாலே ஒரு பாவங்க. அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ நாள் இல்லை, சம்டைம் இப்படி சொல்கிறத விட நான் எப்படி சொல்கிறேன்னே, நம்ம ஜபிக்கலைன்னா, நம்ம ஜபத்திற்கு நேரம் செலவிடலைன்னா என்ன நம்ம மீன் பண்ணுறோன்னா, இன்றைக்கி எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எனக்கு தேவையில்லை, அவருடைய ஒத்தாசை எனக்கு தேவையில்லை, என்னால் என் பலத்தில் என்னால் நிற்க முடியும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வந்து ஜபிக்காமல் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம அதுதான் மீன் பண்ணுறோம். நேற்று நான் ஒரு 12 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் பெதர், நேற்று ஃபுல் ஃபாஸ்டிங் பெதர், அதனால இன்றைக்கி நான் ஒரு வாரம் ஜெபம் பண்ணல பெதர். இல்லைங்க, நேற்றிருந்த கிருபையை வச்சு, நேற்றிருந்த அபிஷேகத்தை வச்சு, நேற்றிருந்த வல்லமையை வச்சு இந்த வாரத்தையும் இந்த நாளையும் நம்மளால் ஓட்ட முடியாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய கிருபை தேவை. அது பேசுகிற நானும் பலவீனம் உள்ளவன் தான், நிலைநாட்டு நானும் கீழே விழுகிறேன். ஆனால் இன்றைக்கி ஆவியானவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆவியான கூட பேசிகிட்டு இருக்கிறார். I believe God is speaking to each and every one of individuals those who are listening to this sermon. ஆண்டவர் உங்களை வந்து ஜெபிக்க கூப்பிடுறாருங்க, ஜெபிக்க கூப்பிடுறாரு. We have time for many things but not time to pray. Prayer is nothing but a relationship. Prayer is nothing but it is something, it connects you directly to heaven. You have direct access to heaven through prayer. பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறார் நமக்கு. ஆனால் இன்றைக்கி ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. எவ்வளோ ஆண்டவர் வேதனைப்படுறாரு. இன்றைக்கி ஜெபிக்க நேரம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம்னா, பிரதர் சிஸ்டர் those who are watching this program, I request you, we are in a very dangerous zone if we are not giving time, space to pray. ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜோன் இருக்குன்னா, I'm requesting you, I'm pleading you, repent for the kingdom of God is near. இது வந்து பேசுகிற ஏதோ நான் உட்காண்றதுனால நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நானும் பலவீனம் உள்ளவன், என்னாலையும் சில நேரத்தில் நான் விழுகிறேன். எனக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்குது. நானும் ஆவியான்ட்டு கேட்குறேன், ஆண்டவரே ஏங்க நம்ம ஜெபிக்காமல் என்னங்க நம்ம பண்ண போகிறோம்? நம்ம
ஐ நோ இட்ஸ் ஹார்ட் இன் திஸ் லிவிங் டேஸில், இந்த கடைசி நாட்களில் சம்திங் இஸ் கம்மிங். எழுந்த உடனே பிஸி, ஃபோனு, வேலை, குடும்பம், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்ம வேலைக்கு போகணும், இந்த இடத்துக்கு ஓடணும், இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட்டு, இந்த இடத்துல இது, இப்படி யோசிங்களேன். அதுக்கெலாம் டைம் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டரோட உட்கார டைம் இல்லைன்னா எங்கேயோ தப்பு நடக்குது. இன்றைக்கி ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம அழகாக நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை ரொம்ப அழகாக நடத்துறதுக்கு அற்புதமானவராக இருக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட், do you want to give a chance to the Holy Spirit today? If yes, I request you to lift up your hand wherever you are and ask, Holy Spirit, please help me to pray. Please teach me to pray and help me to be consistent in prayer. Let me see prayer as a relationship, but not as a duty. நான் ஒரு உறவை பார்க்க கிருபை தான் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு இருதயம் எங்கே இருந்தாலும் ஜெப ஆவியை கர்த்தர் மேலே ஊற்றுவார். கடைசி நாட்களில் ஜெபம் ரொம்ப அவசியங்க. லெட்ஸ் ப்ரே. அண்ட் ரொம்ப அழகான காரியம் என்னென்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார். He hears your prayer. 100% sure. Prayer is very important. May the Holy Spirit help us to be consistent in this prayer life. உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக, எனக்கும் உதவி செய்வாராக. Have a very blessed day. May the Lord bless you. God bless.